வணக்கம் நேயர்களே. வழக்கு தாக்கல் செய்து தடை உத்தரவு பெற்றதன் காரணமாக நான் பதவி விலகுகிறேன். நான் தொடர்ந்து பதவி விலகாமல் கட்சியில் இருந்தால் என் கட்சியில் உள்ள ஏனையவர்கள் எதிர்காலத்தில் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு வேட்பாளராக கூட போட்டியிட முடியாது. இந்த நிலை எனக்கு தேவையில்லை. என்னுடைய சுயநலத்திற்காக கட்சியை இழப்பதற்கோ கட்சியில் உள்ள மற்ற அங்கத்தவர்கள் எதிர்காலங்களில் தோல்வியடையவோ அல்லது வேட்பாளர்களாக கூட போட்டியிட முடியாத நிலையை தோற்றுவிக்கவோ நான் தயாரில்லை. அதனால்தான் நான் என்னுடைய தலைவர் பதவியை இழக்கிறேன். இவ்வாறான ஒரு பொது நலத்தோடு கட்சியினுடைய நன்மை கருதி எதிர்காலத்தினுடைய கட்சியின் தூரநோக்கு சிந்தனை கருதி தனது முடிவை எடுத்திருக்கின்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவர் மைத்திரிபால சிறிசேன, இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளில் ஒருவர். இவருடைய இந்த தீர்மானம் கொழும்பு காலி கரந்தனிய பிரதேசத்தில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் மக்கள் மத்தியில் பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய நடவடிக்கைகள் தொடர்பில் பல்வேறு பலவிதமான சர்ச்சைகளும் கருத்துக்களும் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இந்த காரணத்தினால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பின்னடைவுகள், கட்சியினுடைய எதிர்காலத்தில் சீரமைக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள், கட்சியை மீண்டும் ஒரு பலமிக்க கட்சியாக ஆரம்பங்களில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எவ்வாறு பலமானதாக இருந்ததோ அவ்வாறான ஒரு கட்சியாக மாற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாகவும் மைத்திரிபால சிறிசேன தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய தலைவர் பதவி ராஜினாமா செய்யப்பட்டதற்கு பிறகு விஜயதாஸ் ராஜபக்ச அதற்கு பொருத்தமானவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்ற விடயத்தையும் மைத்திரிபால சிறிசேன காலி கரந்தனிய பிரதேசத்தில் வைத்து தெரிவித்திருக்கின்றார். எனவே தனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்த காரணத்தினால் நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். எனவே இந்த முடிவை நான் எடுக்காவிட்டால் நான் சொன்னது போல கட்சியில் உள்ள யாரும் எதிர்காலத்தில் இந்த ஒரு தேர்தல்களிலும் வேட்பாளர்களாக போட்டியிட முடியாது. எனவே நான் சுயநலவாதியாக செயற்பட விரும்பவில்லை. கட்சியினுடைய வளர்ச்சி, கட்சியினுடைய தன்மைதான் எனக்கு முக்கியம். என்னுடைய சுயநலத்திற்காக கட்சியை சீரழிக்க நான் விரும்பவில்லை. இவ்வாறு சொல்லியிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதிகளில் ஒருவர், சுதந்திர கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய மைத்திரிபால சிறிசேன. இந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் இலங்கையில் இந்த வருட இறுதியில் இடம்பெறவிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக மிகவும் கரிசனை உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகின்ற பல முக்கியஸ்தர்கள் தொடர்பான செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சி சார்பில் சஜித் பிரேமதாச, அதேபோல ஜேவிபி சார்பில் அனுரகுமார் திசாநாயக்க, மொட்டு கட்சி சார்பில் யார் என்ற கேள்விக்குறிகளும் இருக்கிறது. இதை தவிர வேறு யார் வேட்பாளர்களாக வரப்போகிறார்கள், மக்கள் யாரை தெரிவு செய்ய போகின்றார்கள் என்ற கேள்விகள் இப்பொழுது இலங்கையில் தொடர் கேள்விகளாக இருக்கிறது. அரசியல் அரங்கில் ஒரு பலத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அரசியலை நிர்ணயிக்க போகின்ற, நாட்டை நிர்வகிக்கக்கூடிய தலைவர் யார் என்பதற்கான விடைகள் வருட இறுதிக்குள் தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.